வணக்கம் மக்களே, நான் உங்கள் டிகே பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பல்லாவரம் சைடு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து செம பங்கமான வந்து ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்துருந்தேன், தக் லைஃபு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கேயே வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு விருதுநகர் பரோட்டா, அதுக்கப்புறம் 2-3 ஜிகிடிங்க இருந்தது. சரி நம்ம எதுக்கு அது நோண்டுவானே அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டேன் இந்த சைடு. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா வந்து நீட்டாக வந்து நம்மளோட இடம் போட ஒரு காஃபி ஷாப் இருந்தது. சரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் சாக்லேட்டு, கேப்பச்சினோ அதெல்லாம் இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க, உண்மையாகவே சொல்கிறேன். கேப்பச்சினோ, ஹாட் சாக்லேட்டு 2மே அடித்தோம், ஒர்த்து. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அந்த மாதிரி ஒரு கடை இருந்தது. அது கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அத்தோ கடையும் அங்கே இருக்குது. அத்தோ வந்து நிறைய கடை இருக்குது அங்கே. இங்கே இந்த சைடு இந்த வெஜிடேரியன் பக்கத்தில் ஒன்று இருக்குது, பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பல்லாவரம் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஸ்பாட் ட்ரை பண்ணுங்கள். பிரியாணி ஃபேக்ட்ரி. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே ஸ்பா ஒன்று இருந்தது. மீன்லாம் ஓட விட்டு வந்து கால்லாம் கடிக்கிறது, அதாங்க அது. காலை கடிச்சிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் வேறு எதையும் கடிக்காமையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பசங்களை யாராவது கூட்டின்னு போகிறீங்க அப்படின்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து கிட்ஸ் செக்ஷனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கே தெரியும். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.